கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டான போது எரேமியா அதை முதலாவது ஏற்றுக்கொள்ள தயக்கமுடையவராக காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளிலே தேவன் ஒரு காரியத்தை செய்யும்படியாக நம்மை அழைக்கும் போது நாம் தயக்கம் காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த வேத பகுதியிலிருந்து இந்த நாளுக்காக நாம் 3 உண்மைகளை கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, தாயின் கருவில் நம்மை தெரிந்து கொண்ட தேவன். எரேமியாவை கர்த்தர் இங்கே அழைக்கும் போது 2 காரியங்களை கூறுகிறார். ஒன்று, உன் தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, அநேக வேளைகளிலே தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே தொடங்குகிறது. தேவன் இங்கே எரேமியா உருவாகுவதற்கு முன்பதாகவே, அவனுடைய தாய் கூட அவனை பற்றி சிந்திப்பதற்கு முன்பதாகவே அவனை குறித்து சிந்திக்கிறவராக இருந்தார். அவனுடைய தாயின் கருவிலே அவனை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருந்தார். ஆகையினால தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் கருக்கலைப்புக்கு எதிராக கொள்கையுடையவர்களாக இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம்தான் அது ஒரு ஜீவன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் ஒரு தாயின் கருவிலே அந்த பிள்ளை தோன்றின உடனே அதை தனித்துவம் வாய்ந்த ஒரு நபராக பார்க்கிறது. நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய தாயும் தகப்பனும் நமக்காக யோசிப்பதற்கு முன்பதாக தேவன் நம்மை குறித்து யோசிக்கிறவராக இருந்தார். இரண்டாவதாக, இந்த வசனத்திலே நமக்காய் ஒரு திட்டம் வைத்துள்ளார் தேவன். எரேமியாவை பார்த்து சொன்னார், உன்னை உன்னுடைய தாயின் கருவிலே நான் பரிசுத்தப்படுத்தினேன் என்று சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு இன்னொரு பொருள் இருக்கிறது, பிரித்தெடுத்தேன். எதற்காக பிரித்தெடுத்தேன்? தீர்க்கதரிசியாக பிரித்தெடுத்தேன். ஒரு தீர்க்கதரிசியினுடைய பணி என்ன? அநேக வழிகளில் ஒரு தீர்க்கதரிசி என்பவன் எதிர்காலத்தை குறித்து பேசுபவன் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின்படி தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடைய வசனத்தின்படி தேவனுக்கு நேராக தேவனுடைய ஜனங்களை திசை திருப்புபவன். The one who turns God's people to God's word is a prophet. அதுதான் தீர்க்கதரிசியினுடைய ஒரு வேலை. அப்போ எரேமியாவுக்கு ஒரு திட்டம் தேவன் வைத்திருந்தார். நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் கூட அவர் நம்மை ரட்சித்ததனுடைய நோக்கம் ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், அவரை சேவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சிலரை போதகர்களாக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை மிஷனரிகளாக, சிலரை சுவிசேஷகர்களாக அனுப்புகிற தேவன் அதே போல திருச்சபையிலே பிறருக்கு ஆறுதல் அளிப்பவர்களாக, இல்லை என்றால் திருச்சபையின் தேவைகளுக்காக கொடுப்பவர்களாக, இல்லை என்றால் திருச்சபையிலே நிர்வாக பணியை கையில் எடுக்கிறவர்களாக, இப்படி பல பொறுப்புகளை தேவன் நமக்கு கொடுக்கலாம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்மை தேவன் ரட்சித்தது அவருக்காக நாம் பயன்பட வேண்டும் என்பதற்காக. இப்போ ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவன் எதற்காக உங்களை ரட்சித்திருக்கிறார் என்று அறியவில்லை என்றால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறீர்கள் என்பதை எனக்கு காண்பீங்க சுவாமி. அது மட்டும் இல்லாமல் திருச்சபையின் ஊழியங்களில் நீங்கள் பங்கு பெறுங்க. நீங்கள் பங்கு பெறும்போது கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வரம் என்னவென்று நீங்களும் திருச்சபையாரும் அறிந்து கொள்ள அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். மூன்றாவதாக, தேவன் எரேமியாவை அழைக்கிறார். ஆனால் எரேமியாவோ தேவனை பார்த்து, நான் ஒரு சிறு பிள்ளை என்று சொல்கிறார். நம் பயங்கள் கடவுள் நம்மை பயன்படுத்த தடையாக மாறுகிறது. பல வேளைகளிலே நம்முடைய சிந்தனைகளுக்கு நாம் கைதிகளாக மாறிப்போகின்றோம். என்னால் இதை செய்ய முடியாது, நான்லாம் யாருப்பா, என்னை போய் கடவுள் பயன்படுத்துவாரா என்று நம்மை நாமே குறைத்து மதிப்பீடு செய்கிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நம்மால் ஒன்றும் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று. நாம் நினைப்பது போல நம்மால் கடவுளுக்காக ஒன்றும் செய்ய இயலாமல் இருக்கலாம்.
ஆனால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை எரேமியாவைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன பயம், என்ன சுய பரிதாபம், கடவுளுக்காக நீங்கள் ஊழியம் செய்வதற்கும் கடவுளுக்காக நீங்கள் வாழ்வதற்கும் தடையாக இருக்கிறது. நம்முடைய தாயின் கருவிலே நம்மை பிரித்தெடுத்த தேவன், நமக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிற தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். எனவே நம்முடைய பயங்களை கடந்து அந்த மேலான தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். அவரே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.